சகோதர சகோதரிகளே, விபூதி புதனன்று சாம்பலை நம்முடைய நெற்றியிலே பூசுகின்ற போது என்ன சொல்லி பூசுவார்கள்? மனம் திரும்பின் நற்செய்தியை நம்புங்கள், அப்படித்தானே? ஆமாம், இப்பெல்லாம் மனிதனே மண்ணாக இருக்கிறாய் அப்படின்னு இப்பெல்லாம் சொல்றதில்ல. ஆனாலும் அதனுடைய அர்த்தத்தை உணர்த்துகின்ற வகையில் மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்லுகிறோம். விபூதி புதனுடைய அந்த வழிபாட்டிலிருந்து இன்றைக்கு உள்ள வழிபாட்டிலும் மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்பதுதான் செய்தியாக கொடுக்கப்படுகிறது. இந்த 3 வார விசுவாச வாழ்க்கையில், தவக்கால விசுவாச வாழ்க்கையில் ஏதாவது மாற்றத்தை கண்டுபிடிச்சிருக்கிறீங்களா? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கடந்த 3 வார இந்த தவக்கால வாழ்க்கையில் அதை பற்றி இன்றைக்கு கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கும்படியாக இறைவார்த்தை நமக்கு ஒரு கண்டனத்தோடு கூடிய அழைப்பை கொடுக்கிறது. விபூதி புதனில் சொல்லப்படுகிறது சாதாரண வார்த்தை, மனம் திரும்பி நற்செய்தி நம்புங்கள். இன்னைக்கு சொல்லுது மனம் திரும்புங்கள், இல்லை என்றால் அப்படியே அழிந்து போவீர்கள் என்று ஒரு கண்டனத்தோடு நமக்கு அந்த வார்த்தையை சொல்லுகிறது. எனவே செய்தி ஒன்றுதான், அதனுடைய கனாகனம் ரொம்ப ரொம்ப அழுத்தமாக இருக்கிறது. அதனால் அந்த மனமாற்றத்தை பற்றி கொஞ்சம் சிந்திப்பது சிறப்பாக இருக்கும். சகோதர சகோதரிகளே, மனமாற்றம் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒன்று. நம்மிடம் எதிர்பார்க்கிறோமோ இல்லையோ, மற்ற மனிதர்களிடம் எதிர்பார்க்கின்றோம், அப்படித்தானே? என் பக்கத்து வீட்டுக்காரர் தவக்காலத்துக்கு முன்னாடி ரொம்ப சத்தமா பேசி கொண்டிருந்தார், இப்போதும் அப்படித்தான் பேசி கொண்டிருக்கிறார், மனம் மாறவில்லை. எனவே இந்த மனமாற்றத்தை அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்க்கின்ற மனப்பான்மை கொஞ்சம் விட்டுவிட்டு, இந்த மனமாற்றம் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வாறு உருவாக வேண்டும், வளர வேண்டும் என்று சிந்திப்பது சிறப்பாக இருக்கும். அதற்கு ஒவ்வொரு ஜெப முயற்சிகள், தவ முயற்சிகள் எல்லாம் உதவி செய்யும் என்று ஆழமாக நம்புகின்றோம். அதற்காக முயற்சி செய்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு ஒரு விஷயத்தை ஒரு சற்று வித்தியாசமான கோணத்திலே சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். மனமாற்றம் எல்லாரும் விரும்புகின்ற காரியமாக இருந்தாலும் சில பேர் அந்த மனமாற்றத்திலே ஒவ்வொரு படியாக முன்னேற்றம் ஒரு சிலர் முன்னேற்றம் அடையாமல் கொஞ்சம் பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்று பார்க்கின்ற போது, நிறைய பேர் உண்மையான மனமாற்றத்தை விரும்பாமல் போலியான மனமாற்றத்தை அவர்கள் கைக்கொள்ளுகிறார்கள். ஆமோஸ் இறைவாக்கினருடைய புத்தகத்திலே போலியான மனமாற்றம் என்றால் என்னவென்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசாயா இறைவாக்கினர் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 1 - 5 வசனங்கள் வரைக்கும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் மக்களுடைய போலியான மனமாற்றம். மக்கள் நினைத்து கொள்வார்களாம், கடவுள் நமக்கு நம்முடைய பாவங்களுக்காக தண்டனை கொடுப்பார், ஆனாலும் அவர் இரக்கம் கொண்டு நம்மை குணப்படுத்துவார், அவர் நம்மை காத்து கொள்வார், அவர் மீண்டும் நம்மை அரவணைத்துக் கொள்வார். நான் தவறு செய்கிறேன், கடவுளுடைய தண்டனை உண்டு, அப்புறம் அவர் மீண்டும் என்னை அரவணைத்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை மக்களுக்குள்ளே இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் உண்மையான மனமாற்றம் அடையாமல் வழக்கம் போலவே வாழ்ந்து கொண்டிருப்பார்களாம். கரெக்டு தானே? ஓசையா இறைவாக்கினர் இதை சுட்டி காட்டி சொல்லுகின்றார், நீங்கள் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லா தவக்காலமும் வரும், நிறைய பேர் பாவங்களை பற்றி சொல்வார்கள், புது வாழ்க்கை பற்றி சொல்வார்கள், இல்லை என்றால் என்ன நடக்கும் என்று சொல்வார்கள். கடைசியில் என்ன ஆக போகிறது? ஆண்டவர் இரக்கம் மிகுந்தவர், மன்னிக்காமலா விட்டு விடுவார், நம்மை அரவணைக்காமலா விட்டு விடுவார், அதனால கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தொனி எப்போது மக்களிடம் வந்து விடுகிறதோ, இறைவார்த்தை சொல்லுகிறது அது போலியான மனமாற்றம் என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் மனிதர்கள் எண்ணத்திலே கொண்டு வருகின்ற அந்த மனமாற்றத்தை தங்களுடைய வாழ்க்கையில எவ்வாறு செயல்படுத்துவது, அதை எப்படி நாம் உறுதிப்படுத்துவது? ஒரு சின்ன பயிற்சி. ஜனவரி மாதம் ஒரு பத்திரிகையிலே வந்த ஒரு கட்டுரை. ஒரு நபர் நிறைய நண்பர்களிடம் தகவலை கொடுத்து எந்தெந்த தகவல் தொழில்நுட்பம் எல்லாம் இருக்குமோ அதிலெல்லாம் ஒரு விளம்பரம் செய்கின்றார். ஒரு குறிப்பிட்ட மனிதருடைய பழைய கால போட்டோ, அவருடைய பெயர்,
அதையெல்லாம் போட்டு, இந்த நபரை நான் பல ஆண்டுகளாக தேடிக்கொண்டிருக்கிறேன், இவரை பற்றி தகவல் தெரிந்தவர்கள் உடனடியாக எனக்கு தகவல் கொடுக்க வேண்டும் என்று ஒரு விளம்பரத்தை கொடுக்கின்றார். நிறைய இடங்களுக்கு இந்த செய்தி போகிறது. கடைசியில் இந்த நபர் என் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறார், நீங்கள் வேண்டுமென்றால் வந்து சந்திக்கலாம், என்ன விஷயம் என்று ஒருவர் அவருக்கு செய்தி கொடுக்க, அந்த விளம்பரத்தை கொடுத்தவர் அடுத்த நாளை ஓடோடி வந்து அந்த வீட்டின் கதவுகளை தட்டி அந்த வீட்டிலிருந்து வருகின்ற நபருக்கு ஆவலோடு காத்திருக்கின்றார். வீட்டை திறந்தவர் ஒரு வயதானவர், மிகுந்த வயதானவர். வீட்டை திறந்தவுடன் வந்த நபர், ஐயா நீங்க இன்னார் தானே, என்னை மன்னிச்சு கொள்ளுங்க அப்படி என்று மிகுந்த அழாத குறையாக அவரிடம் கெஞ்சி பேசுகின்றார். என்னப்பா என்ன விஷயம், திடீர்னு வந்து மன்னிச்சுக்கன்னு சொல்றீங்களே, நீங்க யார் என்று வினவுகிறார். அப்போது வந்தவர் சொல்லுகிறார், ஐயா 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் உங்கள் வகுப்பறையிலே நான் மாணவனாக இருந்தேன். நீங்கள் பாடம் எடுக்க வருகின்ற போது உங்களுடைய கண் கண்ணாடியை எடுத்து மறைத்து வைத்துவிட்டு நாங்கள் அன்றைக்கு உங்களை ஏமாற்றி விட்டோம். நீங்கள் வாசிக்க முடியாமல் அன்றைக்கு பாடம் நடத்தாமல் வீட்டுக்கு போய்விட்டீர்கள். நான் அன்றைக்கு செய்த தப்பு இப்போது வரைக்கும் எனக்கு உறுத்தி கொண்டே இருக்கிறது. உங்களுடைய பாதங்களில் விழுந்து என்னுடைய கண்ணீரை கொட்டி உங்களுடைய மன்னிப்பை கேட்டால்தான் என்னுடைய மனசு சாந்திப்படும். அதனால தான் இத்தனை ஆண்டுகளாக உங்களை நான் எல்லாரிடம் சொல்லி தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய ஆசிரியருடைய காலடிகளிலே விழுந்து அந்த குற்றத்துக்காக மன்னிப்பு கேட்கின்றார். அவரும் சொல்லுகின்றார், மன்னித்து விட்டேன் என்று சொல்லுகின்றார். அதன் பிறகு அவர்கள் சமாதானமாகி வழக்கம் போல வேலைகள் தொடர்கின்றன. சகோதர சகோதரிகளே, 40 வருடத்துக்கு முன்னதாக ஒருவருடைய கண்ணாடியை அதுவும் திருடிவிட்டு போகவில்லை, அதை உடைத்து வீணாக்கவும் இல்லை, ஒரு நாள் அதை எடுத்து மறைத்து வைத்த குற்றம் அந்த மனிதரை பல ஆண்டுகளுக்கு பிறகு குற்ற உணர்வை தூண்டி அவரை நிம்மதியாக இருக்க விடாமல் அவருக்கு மிகப்பெரிய அலைகளிப்பை ஏற்படுத்தி கடைசியில் மன்னிப்பு கேட்டால்தான் நிம்மதியாக இருக்க முடியும் என்ற சூழலை எது உருவாக்கியது? ஒருவேளை சின்ன விஷயம் தானப்பா, இதெல்லாம் போய் மனசுல வச்சிருக்கலாமா என்று சில பேர் கேள்வி கேட்கலாம். சரி, அந்த நபருக்காக கண்ணாடியை இப்படி மறைத்து வைத்து விட்டேனே என்ற குற்ற உணர்வுக்காக இவ்வளவு செலவு பண்ணி நிறைய விளம்பரமெல்லாம் கொடுத்து நேரத்தையும் பொருளையும் வீணாக்கியதற்கு பதிலாக ஒரு ஊர்ல யார் யாருக்கெல்லாம் கண் சிகிச்சை தேவைப்படுதோ அவங்களுக்கு சிகிச்சைக்கு பண உதவி செஞ்சிருக்கலாமே, இப்படி சில பேர் பேசலாம். இந்த மனிதர் அந்த கண்ணாடியை உடைக்கவில்லையே, அப்புறம் ஏன் இது இவருடைய குற்ற உணர்வை இப்படி கஷ்டப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும்? என்றோ நடந்த இந்த உணர்வு ஏன் இவருக்கு இப்படிப்பட்ட வலுவான காயத்தை ஏற்படுத்தி விட்டது என்ற ஏராளமான கேள்விகள் நம்மிடம் வந்தாலும் கூட இது உன்னிப்பாக கவனிக்கின்ற போதுதான் அதனுடைய பதில் நமக்கு தெரிய வருகிறது. சகோதர சகோதரிகளே, கடவுள் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் மிகுந்த உன்னிப்போடு பார்ப்பதாக இன்றைக்கு நாம் முதல் வாசகத்திலே கேட்டோம். என் மக்கள் அவர்கள் வடிக்கின்ற கண்ணீரை நான் பார்த்தேன், என் மக்களுடைய கூக்குரலை அழுகுரலை நான் கேட்டேன். இப்படி மக்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கஷ்டங்களையும் பார்க்கின்றவராக, அதை உணர்கின்றவராக, அதனுடைய வேதனையால் தான் பாதிக்கப்பட்டவராக கடவுள் தன்னை அங்கே நிலைநிறுத்துவதை பார்க்கின்றோம். யாவே கடவுளை இஸ்ரேல் மக்கள் தங்கள் சொந்த கடவுள் என்று அவர்கள் சொல்லி பெருமைப்பட்டார்கள் என்றால் அதற்கு ஒரு முக்கியமான காரியம், கடவுள் தங்களோடு உரையாடுவதாக, தங்களோடு வாழ்வதாக, தங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்கிறவர்களாக கண்டுகொண்டார்கள். இப்படிதான் யாவே கடவுள் எப்போதெல்லாம் தன்னுடைய கருத்தை சொன்னாரோ, வழிகாட்டுதலை கொடுத்தாரோ, இஸ்ரேல் மக்களும் உணர்வுபூர்வமாக அதை ஏற்றுக்கொண்டார்கள். எனவே தான் நாங்கள் யாவே கடவுளின் சொந்த மக்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு இந்த உணர்வுபூர்வமான செயல்பாடுகள், சிந்தனைகள் மனிதர்களிடம் மிக அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்றன. நீங்கள் மனமாற்றத்துக்கான செய்தியை கேட்கிறீர்கள், எவ்வாறு அந்த மனமாற்றத்தை அனுபவிப்பது என்ற வழிமுறைகளையும் தெரிந்து கொள்கிறீர்கள். ஆனால் அதை வாழ்க்கையில் கடைபிடிக்காமல் இருக்கிறோமே என்றால் அதற்கு ஒரு காரணம்,
அதை உணர்வுபூர்வமாக நாம் மாற்றாமல் இருக்கிறோம். நம்முடைய சக மனிதர்களிடம் அன்பு காட்ட வேண்டும், எப்படியெல்லாம் அன்பு காட்ட வேண்டும் என்பது நமக்கு தெரிந்திருந்தாலும் கூட நாம் அதை ஏன் செய்யாமல் இருக்கிறோம்? உணர்வற்றவர்களாக, மறத்து போன மனநிலை கொண்டவர்களாக இருக்கிறோம். எனவே தான் ஒருவர் தவறு செய்கின்ற போது அது தப்பாக நமக்கு தெரியவில்லை. அது போலவே நாமும் தவறு செய்கின்ற போது தவறு போலவே நமக்கு தெரியவில்லை. இன்றைக்கு இந்த உணர்வு கொள்ளுதலை கொஞ்சம் ஆழமாக நமது அன்றாட சூழலிலே நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். காலையிலேயே பிள்ளைக்கு பாட புத்தகத்தை எல்லாம் தயார் செய்து கொடுத்து, உணவையும் கொடுத்து, பள்ளிக்கூடத்துக்கு போய்விட்டு வா என்று பெற்றோர் பிள்ளை அனுப்பி வைக்கின்ற போது, ஏதோ பள்ளிக்கூடத்துக்கு போக சொல்றாங்க, போவோம், முடிஞ்சா படிப்போம், டைம் இருக்கும்போது சாப்பிடுவோம், வீட்டுக்கு போக சொல்லும்போது வருவோம் என்று ஒரு பிள்ளை போகுமே என்றால் படிப்பு மண்டையில் ஏறுமா? ஏறவே ஏறாது. ஆனால் அதற்கு பதிலாக நான் கல்வி கற்க வேண்டிய சூழலிலே இருக்கின்றேன், கல்வி கற்பதனால் எனக்கு சிறப்பான வளர்ச்சி ஏற்படும், என் பெற்றோர் இவ்வளவு முயற்சி செய்கிறார்கள் என்ற ஆர்வத்தை வளர்த்து கொள்ளுகின்ற போது, அதை உணர்வுபூர்வமாக பார்க்கின்ற போது கற்றுக் கொடுக்கின்ற பாடம் போரடிக்குமா? ஆர்வமாக இருக்குமா? ஆர்வமாக இருக்கும். கடவுளுடைய வார்த்தையை வாசிக்கின்றோம், எல்லாரும் வாசிக்கத்தானே செய்கிறாங்க, தினமும் வாசித்து நமக்கு என்ன மாற்றமா வந்துவிட போகிறது என்ற ஒரு மந்தத்தன்மையிலோ மறத்து போன தன்மையிலோ நாம் இருக்கின்ற போது கடவுளுடைய வார்த்தை நம் இதயத்துக்குள்ளே செல்வது கிடையாது. மாறாக இன்றைக்கு இந்த நேரத்திலே இந்த தருணத்தை பயன்படுத்தி என் ஆண்டவர் எனக்கு ஏதோ செய்தி சொல்லுகிறார் என்ற திறந்த உள்ளத்தோடு நாம் இருப்போமே என்றால் கடவுளுடைய வார்த்தை உள்ள போகுமா? போகாதா? எனவே இந்த உணர்வுபூர்வமான எண்ணங்கள், உணர்வுபூர்வமான செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே குறிப்பாக மனமாற்றத்தை பற்றி பேசுகின்ற போது மிக மிக அதிகமாக தேவை. எப்போது நம்முடைய வாழ்க்கை உணர்வுபூர்வமாக அமைக்கப்படுகின்றதோ அப்போது நாம் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் நமக்கு தெரியும். நாம் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆமோஸ் இறைவாக்கினர் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஏழைகளை நசுக்கி அதன் மூலமாக கிடைத்த செல்வத்தை கொண்டு அழகாக வீடு கட்டி கொண்டு வாழ்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். எந்த மனிதராவது ஏழையை வேண்டுமென்று கூப்பிட்டு காலில் போட்டு நசுக்கி வருமானத்தை பெறுவாரா? அது எங்கும் நடக்காது. அப்படி நடக்குமே என்றால் பக்கத்தில் இருக்கின்ற மனிதர்கள் நியாயம் பேச வருவார்கள், உண்மைதானா? ஆனால் இது வெளிப்படையாக நடக்காத செயலாக இருந்தாலும் கூட சின்ன சின்ன காரியங்களிலெல்லாம் நீங்கள் அவர்களை சுரண்டி கொண்டிருக்கிறீர்கள், அவர்களை பிடுங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், அவர்களுடைய செல்வங்களை எல்லாம் உங்களுடையதாக மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். இது எப்படி வருகிறது என்றே புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு, எவ்வளவு அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு நீங்கள் மறத்து போய்விட்டீர்கள். இதுதான் ஆமோஸ் இறைவாக்கினர் சொல்லக்கூடிய பாவம். இப்படி மறத்து போகின்ற போது நாம் என்ன பேசுகிறோம், எதை செய்கின்றோம், வாழ்வுக்கு இது வழிகாட்டும் என்று கூட நமக்கு தெரிவது கிடையாது. இப்படியே தீமை செய்வதில் மறத்து போன மனிதர்கள் தான் அதிகமான குற்றங்களிலே ஈடுபடுகிறார்கள். நம்முடைய வீட்டிலே மனைவியை பார்த்து தவறாக பேசி பழகக்கூடிய கணவன் நாட்கள் ஆக ஆக இப்படி பேசினால்தான் மகிழ்ச்சியாக இருக்கும் போல என்று நினைத்து எப்போதுமே தவறாகவே பேச பழகிவிடுகிறார்கள். இந்த மனிதரை அரட்டி உருட்டி வைத்தால்தான் வேலை நடக்கும் என்று பழகி கொள்ளுகின்ற மனிதர்கள் பிறரை நசுக்கி அதில் மகிழ்ச்சி காண்பதையே தங்களுடைய வாழ்க்கையின் அடித்தளமாக கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்வதனால் அவர்களுடைய தன்மானம் பாதிக்கப்படுமே என்ற உணர்வு கூட அவர்களுக்கு இருப்பது கிடையாது. இப்படி செய்வதனால் அவர்களுடைய மனித உரிமைகள் மீறப்படுகிறது என்ற உணர்வுகள் நிறைய பேருக்கு இருப்பது கிடையாது. அவர் இப்படி பேசினால் நான் இப்படித்தான் பேசுவேன், இப்படி செய்தால் நான் இப்படித்தான் செய்வேன் என்று தீமை செய்து அதிலே மனிதர்கள் மறத்து போய்விட்டார்கள். எது நன்மை எது தீமை என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. எனவே அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு யாவே கடவுள் தன்னுடைய வாழ்க்கை மூலமாக அழகாக இந்த உதாரணத்தை நமக்கு சொல்லித் தருகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் உணர்வுபூர்வமாக மாறி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை உணர்வுபூர்வமாக பார்க்கின்ற போது நாம் எல்லா காரியங்களிலும் நாம் எவையெல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதமாக நினைக்கின்றோமோ, என் ஆண்டவர் என்னை தொட்டிருக்கின்றார், என் ஆண்டவர் என் குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கின்றார், என் வாழ்க்கையில வளர்ச்சி கொடுத்திருக்கிறார் என்று நம்புகின்றோமோ அப்போதெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஏனென்றால் உணர்வுபூர்வமாக நான் பார்க்கின்றேன், நான் இன்று சாப்பிடுவதற்கு எனக்கு உணவு இருக்கிறது, நான் மகிழ்ச்சியோடு உறவாடுவதற்கு எனக்கு உறவுகள் இருக்கிறார்கள்,
இந்த எண்ணங்கள் எல்லாம் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கும், மகிழ்ச்சி கொடுக்கும். கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி கொண்டே இருப்போம். இந்த உணர்வு வருகின்ற போது சக மனிதர்களை மதிக்க ஆரம்பிப்போம். ஏனென்றால் இன்றைக்கு மற்ற மனிதர்களால் மிதிக்கப்படாமல் நான் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால், இதே போல நானும் மற்றவர்களை மதிக்கவும் மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் கடமைப்பட்டிருக்கிறேன் என்ற உணர்வு நம்மிலே வெளிப்படுகின்றது. இந்த உணர்வு நிலை நம்மிடையே வளருகின்ற போது நாம் உண்மையை பேசுவதிலே ஆர்வம் காட்டுகிறவர்களாக இருப்போம். இந்த உணர்வு நிலை நம்மிலே வளருகின்ற போது பிறருக்கு உதவி செய்வதிலே அக்கறை கொண்டவர்களாக இருப்போம். இந்த உணர்வு நிலை நம்மிலே மிக மிக அதிகமாக வளருகின்ற போது பிறருடைய தேவைகள் எல்லாம் என் தேவைகள் என்று உணர்ந்து செயல்படுகின்ற மனிதர்களாக இருப்போம். ஆண்டவர் இப்படிப்பட்ட உணர்வுபூர்வமான நல்லதொரு வாழ்க்கை முறையை இன்றைக்கு நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். அந்த உணர்வுபூர்வமான வாழ்க்கையை நாம் கடைபிடிக்க ஆரம்பிக்கின்ற போது நிச்சயமாக ஒரு மனமாற்றம் இருக்கும். நிச்சயமாக மனமாற்றம் இருக்கும். ஏனோ தானோ என்று பார்க்கின்ற பார்வைக்கும், இது என்னுடைய அம்மா, இது என்னுடைய அப்பா, இது என்னுடைய பிள்ளை என்ற உறவுபூர்வமான உணர்வுபூர்வமான பார்வைக்கும் ஒரு சிறப்பான வித்தியாசம் இருப்பது போல நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய ஒருத்தல் முயற்சிகள், தவ முயற்சிகள், இந்த சமூகத்திற்கான நம்முடைய பங்களிப்பு, நாம் ஒவ்வொரு சமூகமாக செய்து காட்ட வேண்டிய சிறப்பான காரியங்கள் என்று எல்லாவற்றையும் நாம் ஆர்வத்தோடு பார்ப்போம். மனம் மாறுவோம், ஆண்டவரிடம் நெருங்கி வருவோம். நம்முள்ளே நேர்மையானவர்களாகவும் எல்லா மக்களுக்கும் இரக்கம் காட்டுகிறவர்களாகவும் கடவுள் முன்பாக நம்மையை தாழ்த்தி கொள்ளுகிறவர்களாகவும் இவற்றின் மூலமாக கடவுளுக்கு பெருமை சேர்க்கின்ற மக்களாகவும் மனம் மாறிய வாழ்க்கையை வெளிப்படுத்த ஆண்டவர் தாமே நமக்கு அருள் புரிவாராக. நம்முடைய மனதிலே சுமந்து வந்திருக்கின்ற ஏராளமான ஏக்கங்கள், கவலைகள், கண்ணீர், பெருமூச்சுகள் எல்லாவற்றையும் இந்த அப்பரசம் மூலமாக நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய ஆசிரை இறைஞ்சி மன்றாடுகின்ற போது நான் உணர்வுபூர்வமாக தாக்கப்பட வேண்டும். என் ஆண்டவர் தன்னுடைய உடலையும் தன்னுடைய இரத்தத்தையும் எனக்கு உணவாக கொடுத்திருக்கிறார். என் ஆண்டவரை போல என் உடலை என் இரத்தத்தை நான் எப்போது மற்றவருக்கு உணவாக கொடுக்க போகின்றேன்? இந்த கேள்விகளெல்லாம் நம்மை மனம் மாறிய ஒரு வாழ்வுக்கு அழைத்து செல்லட்டும். இறைவன் தாமே தொடர்ந்து நம்மை காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.